ஒரு அடிகனமான கடாய் எடுத்திருக்கோம். 1/4 கப்பு நெய் விட்டுருக்கோம். அதில் 10 முந்திரி பருப்பு, 10 பாதாம், 10 கிஸ்மிஸ் எடுத்து அதை நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். அது வறுபட்ட உடனே கிஸ்மிஸ் பழமும் சேர்த்தாச்சு. நல்லா உப்பி வந்துருச்சு. பாம்பே ரவை எடுத்து வறுக்கிறோம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம். 1/2 கப்புலேருந்து 1 கப்பு அளவு தேங்காய் துருவல், 3 ஏலக்காயோட பொடியும் சேர்த்து இந்த ரவையும் தேங்காய் பருப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம். நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதில் 3 கப் அளவுக்கு இந்த மரவள்ளி துருவல் எடுத்துக்கணும். நம்ம ரவை தேங்காயெல்லாம் கலந்தோம்ல, அதுலேயே கலந்துடணும். இப்போவும் ஸ்டவ்வு ஆஃப் ஆகத்தான் இருக்குது. இப்போ இது ஒரு பக்கமாக வச்சுக்கிட்டோம். ஒரு குக்கரில் உப்பு எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் ஃப்ளேமை கூட்டி விட்டு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணுறோம். அந்த நேரத்தில் 2 கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் பரவலாகிற மாதிரி கிண்டி விட்டுருக்கேன். இப்போ ஒரு கேக் டின்னை எடுத்து நெய்யை தடவி வச்சுட்டோம். இப்போ நம்ம கிண்டி வச்சுருந்தோம்ல, அந்த கலவையை எடுத்து நல்லா மூலையெல்லாம் 4 மூலையிலையும் இருக்கிற மாதிரி நம்ம அதை ஸ்பூனால் எடுத்து லேசாக அரேஞ்ச் பண்ணிக்கணும். அதோட பாதாமோ முந்திரியோ எடுத்து அது மேலே அலங்காரமாக அமுக்கி வச்சுக்கலாம். இது மாதிரி இருக்கிறத நல்லா 10 நிமிஷம் சூடு பண்ண உப்பில் ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கணும். டைரெக்டாக கீழே வைக்கக்கூடாது டின்னை. குக்கர் மூடும்போது உள்ளே இருக்கிற கேஸ்கெட்டையும் எடுத்துடணும். வெயிட்டும் போடக்கூடாது. லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடணும். இந்த கிழங்கு கேக்கு வேகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு டூத் பிக்கோ கத்தியோ விட்டோம்னா ஒட்டக்கூடாது. இப்போ லேசாக ஒட்டி இருந்தது, அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துட்டோம். ஒரு 3/4 மணி நேரம் வரைக்கும் ஆகும் இந்த கேக் வேகிறது. இப்போ இதை டீமோல்டு பண்ணிட்டோம். இப்போ பாருங்க, சுவையான ஆரோக்கியமான மைதா இல்லாத மரவள்ளி கிழங்கு கேக் ரெடி.